Hello friends, welcome back to Mahil channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போறோம். நான் நிறைய ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுல ஒரு டைப் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு வந்துட்டு நாங்க தோட்டத்துல வந்து கீழாநெல்லி பறிச்சிட்டு போலாம்னு வந்திருக்கேன். இங்க பாருங்க கீழாநெல்லி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இத வந்து நம்ம பறிச்சுக்கலாம். இது வெங்காயம் போட்டுருக்க தோட்டங்க. வெங்காயம் வந்துட்டு பாதி எடுத்தாச்சு, இன்னும் பாதி இருக்கு. பாருங்க நான் ஃபர்ஸ்ட் கீழாநெல்லி பறிச்சிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அடுத்தது வந்துட்டு முதியார் கூந்தல் பறிச்சிருக்கேன். முதியார் கூந்தலும் நமக்கு கிடைச்சிருச்சு. அதையும் பறிச்சுக்கலாங்க. சரிப்பா, இங்க பாருங்க இங்க இருக்கிறது ஃபுல்லாவுமே கீழாநெல்லி தான். இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்காகவே இதை அப்படியே பிடுங்காம விட்டுட்டோம். முளைச்சதை அப்படியே நாங்கள் எதுவுமே பண்ணல, விட்டுட்டோம். அதனால தான் இந்த இடம்லாம் கொஞ்சம் புஷியா இருக்கு. இந்த இடம் ஃபுல்லாவே கரிசலாங்கண்ணி இருந்ததுங்க. கரிசலாங்கண்ணி வந்துட்டு பாருங்க அதோட லைஃப் டைம் ரொம்ப கம்மி தான். சீக்கிரமா அது வாடிடுது. அதனால அது நல்லா இருக்கும் போதே, ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போதே பறிச்சு நாங்க எண்ணெய் காய வச்சிட்டோம். இது துளசி. இப்ப அடுத்து வந்துட்டு ஒத்தடுக்கு செம்பருத்தியும் அதனோட லீஃபும் பறிச்சுக்கலாம். இது வந்து நாங்க ஹேர் ஆயில் பண்றதுக்காகவே வந்துட்டு இந்த செம்பருத்தி செடி வந்து வச்சு வளர்த்தணுங்க. இதே மாதிரி இன்னொரு செடி வந்துட்டு அங்க கொஞ்சம் தூரமா இருக்கு. அதுல இருந்தும் நம்ம லீஃபும் ஃபிளவர்ஸும் பறிச்சுக்கலாம். மருதாணி பறிச்சுக்கலாங்க. மருதாணி பாருங்க எல்லாம் மழை பெஞ்சு லீவ்ஸ் எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. இதையும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். தலையெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு செம்பருத்தி பூவும் செம்பருத்தி தலையும் வந்துட்டு ஹேர் கண்டிஷனிங். இது வந்துட்டு ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்து கரிசலாங்கண்ணி வந்துட்டு ஹேர் ஃபால் குறைக்கும். கிரே ஹேர்ஸை வந்து இதுக்கு வராம கண்ட்ரோல் பண்ணும். கீழாநெல்லியும் முதியார் கூந்தலும் வந்து ஹேர் லென்த் பண்ணி கொடுக்கும். நல்ல ஹேர் வந்துட்டு ரொம்ப லென்த்தா வளரும். மருதாணி வந்துட்டு ஸ்கேல்ப் வந்துட்டு டேண்ட்ரஃப் இல்லாம பாத்துக்கும். கரீப்ல வந்துட்டு ஹேர் வந்து டென்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்ப வந்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல வந்து கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸ் பேஸ்டா அரைக்காதீங்க. இது எல்லாத்தையுமே நம்ம போட்டாலும் கீழாநெல்லி மட்டும் நம்ம போட்டு மிக்ஸில போட்டு அரைக்க முடியாது. ஏன்னா ஸ்டெம் வந்து அது திக்கா இருக்கும், பிளேடு போயிடும். நான் ஸ்டெம் ரூட்டுன்னு எதையுமே விடல, நான் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். அதனால ஒரு டிஞ்சர்ல போட்டு இடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அம்மியில கூட வச்சு நசுக்கி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க இது எல்லாமே நான் அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். கீழாநெல்லி வந்து இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். மீதி இருக்கிற எல்லா தலையுமே வந்துட்டு மிக்சியில போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து இந்த கலர் மாறதுக்கு காரணம் வந்து கரிசலாங்கண்ணி வந்து நம்ம அரைச்சோம்னா இந்த மாதிரி கலர் மாறிடும். இப்ப வந்துட்டு ஒரு இரும்பு சட்டியில வந்துட்டு 1 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் எண்ணெயில இது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு பத்த வைங்க. இதெல்லாம் இதுல போட்டுக்கலாம் எண்ணெயில. இது வந்துட்டு இதுல மெஷர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து எல்லாமே 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நான் 1 லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்கிறதுனால நீங்க வந்துட்டு 1/2 லிட்டர் எண்ணெய் காய்ச்சிங்க அப்படின்னா இது எல்லாமே கம்மியா எடுத்துக்கோங்க. இப்ப கலந்து விட்டுட்டு ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃபிளேம்ல இருக்கட்டும். இது கொதிச்சு வர வரைக்கும் மீடியம் ஃபிளேம் வைங்க. இது ரெடி ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் கிட்ட ஆகும். இப்ப பாருங்க இந்த எண்ணெய் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வந்து இந்த தலையெல்லாம் தொட்டு பார்த்தோம்னா வழவழன்னு இருக்கும். இதுக்கான பதம் வந்துட்டு வரும்போது இது கலர் மாதிரி இருக்கும், மண்ணு மாதிரி இருக்கும். இது தொட்டு பாத்தீங்கன்னா நரன்னு, அதுதான் பதம். இது ஒரு 1.5 மணி நேரம் ஆகுங்க கொதிச்சு வர்றதுக்கு. கொஞ்சம் பொறுமையா தான் சரி ரெடி பண்ண முடியும் இத. இப்ப வந்து நான் ஃப்ளேம் வந்து மீடியம் சிம்லயே வச்சுட்டேன். இதுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்ப பாருங்க 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்ப இதுல நம்ம போட்டிருக்கிற இலையெல்லாம் நல்லா வெந்துருச்சு, கலர் மாறிடுச்சு பாருங்க. இதுக்கு பதம் எப்படி பார்க்கலாம்னா, தலையை வந்து கையில தொட்டு பாருங்க. மணலா இருக்கும், நரன்னு மணலா இருக்கும்.
அந்த வழவழப்பெல்லாம் போயிடுச்சு. இதுதான் பதம். அப்படி உங்களுக்கு இது பார்க்க தெரியல, இது புதுசா நீங்க என்ன காய்ச்சுறீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு டிராப் வந்து இதுல தண்ணி விடுங்க. தண்ணி விட்டீங்கன்னா தண்ணி வந்து சடன்னு வெடிச்சு வரும். அதுதான் பதம். அந்த டைம்ல இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சுட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தட்டு கூட வச்சு மூடி வைக்கலாங்க. தட்டு மூடி வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா இதுல இருந்து ஆவி வந்து அடிச்சு மறுபடியும் இதுல இருக்கிற தண்ணி வாட்டர் டாப்லெட்ஸ் வந்து மறுபடியும் எண்ணெயிலேயே விழும். அதனால வந்துட்டு துணி வச்சு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 days இது இப்படியே இருக்கட்டும். அப்பதான் இந்த கடாயில் இருக்கிற இரும்பு சத்தெல்லாம் வந்து எண்ணெயில வந்து இறங்கும். 2 நாள் கழிச்சு இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டில வந்து ஒரு ஒயிட் கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, இது 2 நாள் வந்து வெயில வச்சு நல்லா எடுத்தாச்சு. வெயில வச்சு எடுத்ததும் பாருங்க இந்த ஆயிலோட கலரே மாறிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணும்போது இருந்த கலருக்கும் இப்ப 2 நாள் இதுலயே இந்த இரும்பு சட்டிலே வச்சதோடனே இருந்த கலருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது. ஒரு மாதிரி பிளாக் ஸ்கிரீன்ல இருக்கு. இதனோட ஃபிளேவர் வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கு. இந்த ஆயில் வந்து ரெகுலர் யூஸ்க்கு வந்து நான் அதை செஞ்சிருக்கேன். இதே வந்துட்டு ஆயில் மசாஜ் கொடுத்து ஹேர் வாஷ் பண்றதுக்கு வேற ஆயில் ப்ரிப்பரேஷன் இருக்கு. அது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அது நான் உங்களுக்கு போடுறேன். அவ்வளவுதாங்க, ஹேர் ஆயில் ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்க எந்த ஹேர் ஆயிலா இருந்தாலுமே கிளாஸ் ஜார்ல வச்சுக்கோங்க. இதை பத்தின ஃபீட்பேக் வந்துட்டு நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பாக்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.